மலைகளை பெயர்க்கத்தக்கதாக, சத்துருவின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக, ஆமென், வியாதிகள் சுகமாகத்தக்கதாக கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய கரத்தின் நிழலிலே ஆரோக்கியமும் சுகமும் உண்டு. அவருடைய செட்டையின் மறைவிலே ஆரோக்கியமும் சுகமும் உண்டு. இதோ அவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகிறது. அவருடைய கல்வாரி மறைவிலே தஞ்சம் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகிறது. அவருடைய செட்டையின் மறைவிலே ஆரோக்கியமும் சுகமும் உண்டு. இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் பிரதியட்சமாய் வெளிப்படும். ஜெபிக்க ஜெபிக்க தேவ ஆவியாருடைய கரம் ஒவ்வொருடைய சிரசிலே வந்து அமரும். எல்லா பிசாசின் போராட்டங்களும் வெளியேறும். எல்லா மந்திரவாத கட்டுகள் உடைக்கப்படும். எல்லா பிள்ளை சூனிய ஆவிகளும் சுட்டெரிக்கப்படும். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போகும். கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு இருதயத்தையும் இன்றைக்கு அளவில்லாமல் ஆட்கொள்ளுகிறதை ஒவ்வொருடைய இருதயமும் உணர்ந்து கொள்ளும். ஆமென். இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் அப்படியே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பரலோக தேவனை நோக்கி, ஆமென், ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வலோக சக்கராதிபதியே, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அந்த வல்லமை உள்ள கரம் எனக்கு நேராக நீட்டப்படட்டும். எல்லாரும் சொல்வோமா? உம்முடைய வல்லமை உள்ள கரம் எனக்கு நேராக நீட்டப்படட்டும். உம்முடைய வல்லமை உள்ள கரம் என் குடும்பத்திற்கு நேராக நீட்டப்படட்டும். உம்முடைய ஓங்கிய புயம் எனக்கு நேராக நீட்டப்படட்டும். உம்முடைய உன்னத கரம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே சத்த உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீ எப்படி விசுவாசித்து ஜெபிக்கிறாயோ அப்படி இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென். அப்படி இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரை நோக்கி, இதோ அவர் நமக்காக இறங்க வந்தாயிற்று. கர்த்தர் நமக்காக எழுந்தருளியாயிற்று. எல்லா தடைகள் உடைக்கப்படும்படியாக இருதயங்கள் தேவனுக்கு நேராக ஒருமனப்படட்டும். சத்துருவின் கிரியைகள் அழியத்தக்கதாக பரலோக தேவனுக்கு நேராக உன் இருதயம் தேவனை நோக்கி கதற துவங்கட்டும். ஆமென். உனக்கு மீட்பும் ரட்சிப்பும் அவராலே உண்டாகிறது. ஆமென். உன் வாழ்க்கைக்கு தேவையான மீட்பு, அவர் உனக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பு வாழ்விலே பயங்கரமாய் வெளிப்படும்படியாக ஒவ்வொரு இருதயங்களும் தேவனை நோக்கி அப்படி கதற துவங்கட்டும். எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், மகத்துவமானவரே, மகத்துவமானவரே, மாறாத நல்ல தெய்வமே, இந்த ஜெபத்தின் இரண்டாவது நாளிலே உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறபடியால் ஸ்தோத்திரமையா. உம்முடைய பலத்த கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் வல்லமை நீர் விளங்க பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உம்மைக்கு காத்திருக்கிற ஜனம் வெட்கப்பட்டு போகிறது இல்லை என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய பயங்கரங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நடைபெறுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீ சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லுகிற தேவன். ஆமென். உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிக்கிறவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் நினைத்திருக்கிறதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென். கர்த்தருடைய அநாதி தீர்மானங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு நீர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய மகிமையான பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். பாவியாக எங்கள் மீது கிருபையாய் இருப்பீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் மூடணுமே. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக. ஆமென். ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் வெளிப்படுவதாக. ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த 7 நாள் ஜெபம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆமென். உம்முடைய சத்தம் தொனிக்கிற இடங்களிலெல்லாம் விடுதலை உண்டாகட்டும். இந்த சத்தம் கேட்கிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆமென். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறித்து போடுமே. கர்த்தருடைய சத்தம் வனா
வனாந்தரத்தை அதிர பண்ணுமே. எல்லா வனாந்தரங்களும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு வயல்வெளியாய் மாற்றப்படத்தக்கதாக ஆமென். ஆவியானவரை அசைவாடுவீராக. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் உடைய திவ்ய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணிந்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணிந்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் நடத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணிந்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணிந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்மநம்பு இயேசு உண்டு சேர்ந்திடுவேனே. அவர் சமூகம் ஆத்மநம்பு இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் திருக்கரத்தால் திருச்சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் ஆவியானவரே உம்முடைய சித்தம் இந்த நாளில் நிறைவேறுகிறபடியா ஸ்தோத்திரமையா. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுவே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுவே. அவன் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கின்றேனே இன்பத்தாலாய் தேசமதை. கண்களினால் காண்கின்றேனே இன்பத்தாலாய் தேசமதை. திருக்கரத்தால் திருச்சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ பணிந்திடுமே. கூயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ பணிந்திடுமே. கூயவன் அப்படியே கரம் தட்டி கர்த்தருடைய கரம் சகலவற்றையும் செய்து முடிக்கப் போகிறது. கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை தமது வார்த்தையினால் சொல்லுகிறவதை தமது கரத்தினால் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார். இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும்.
ஆமே. கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொருவரையும் தொடும். ஹல்லேலூயா. கர்த்தர் குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கு வியாதிகளோடு இருக்கிறவர்களை கர்த்தருடைய கரம் தொடும். உங்க கண்களுக்கு முன்பதாக தேவாதி தேவனை நிறுத்தி யாவையும் செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் உனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். ஆத்துமாவே, உன் இருதயம் ஆண்டவரை நோக்கி அப்படியே கதற துவங்கட்டும். உன் பெருமூச்சு உன்னத தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். உன் கதறல் அப்படி தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். உன் சத்தத்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். இதோ கூப்பிடுடைய சத்தத்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஆண்டவர், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து ஆமே நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒவ்வொருவரும் என்னை உருவாக்கின தகப்பனே, என்னை பெற்ற தெய்வமே, என்னை தாயின் கருவில் முன்குறித்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, எத்தனையோ மரண கட்டுகள் போராட்டங்கள் என்னை சூழ்ந்து நின்ற நேரங்களில் எல்லாம் மரண கிரியைகளுக்கு என்னை ஒப்புக்கொடாமல், சத்துருவின் இஷ்டத்திற்கு என்னை விட்டுக்கொடாமல் என்னை தாங்கி வழி நடத்தின நல்ல தெய்வமே, உம்மை நான் உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கு ரட்சிப்பு மீட்பும் என் தேவனிடத்தில் உண்டு. ஆமென். எனக்கு ரட்சிப்பு மீட்பும் என் கர்த்தரிடத்தில் உண்டு. எனக்கு சுகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு ஆரோக்கியம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு சௌக்கியம் அவரிடத்தில் உண்டு. அப்படியே விசுவாச அறிக்கையிட்டு தேவாதி தேவனை நோக்கி இருதயங்கள் கதறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபலதல சிகரமனதரா ரிகலஹம் துராதர ரகசியாதரா. ஆமென். அவரை துதிக்க துதிக்க தடைகளை உடைத்து போடுகிற விதம் உனக்கு முன்பதாக எழுந்தருளுகிறார். ஆமென். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்பதாக எழுந்தருளுகிறார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நில்லு. எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்தில் நில்லு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபத்திலே போராடு. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதாக அவருடைய பாதத்தில் போராடு. ஆமென், ஆமென். உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன்னுடைய வேண்டுதல் என்ன? ஆமென். இந்த ராஜ்யத்தில் பாதியை நீ கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அவர் நல்ல எஜமானன், அவர் நல்ல சிநேகிதன், அவர் நல்ல ஆத்தும மணவாளன். உன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள கர்த்தர். Oh, hallelujah, hallelujah, hallelujah. Rakada shihara baladharana ribaladhara samturadhanara. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அப்பா உம்முடைய பாதத்தில் நான் வந்து நிற்கிற ஆண்டவரே, என் ஆவி ஆத்தும சரீரத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க கரம் என் வாழ்க்கையில நீட்டப்படணும். உங்க கரம் எனக்கு நேராக நீட்டப்படணும் ஆண்டவரே. சத்துருவின் ஆளுகை வேண்டாப்பா. வியாதி என்ன ஆளுகை செய்யக்கூடாது. பிசாசு என்ன ஆளுகை செய்யக்கூடாது. மந்திரவாதமோ பில்லி சூனியமோ என்ன ஆளுகை செய்யக்கூடாது. செத்த ஆவிகள் என்ன ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தருடைய கரம் மாத்திரம் என்ன ஆளுகை செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த மாத்திரம் என்ன ஆளுகை செய்யணும். கர்த்தருடைய ரத்தம் மாத்திரம் என்ன ஆளுகை செய்யணும். கர்த்தருடைய உன்னத வல்லமை மட்டும் என்ன ஆளுகை செய்யணும். ஆமென். பரிசுத்த ஆளுகைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே பேச துவங்குங்க, பேச துவங்குங்க. ரீகாதல அஷிஹரபல. ஆமென், ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க கட்டுகள் அறுக்கப்படுகிறது சகோதரா. ஜெபிக்க ஜெபிக்க கட்டுகள் அறுக்கப்படுகிறது தேவ ஜனமே. நீ கூப்பிட கூப்பிட விடுதலை உண்டாகிறது. ஆமென், ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தரை ஆர்ப்பரிக்க துவங்கிய போது, தேவனை நோக்கி ஜெபிக்க துவங்கிய போது எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நாவின் கட்டுகளை அறுக்கிறார். ஜெபிக்க விடாதபடி உன்னை கட்டி வைத்திருந்த அசுத்த கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே தெரிப்புண்டு போகிறது. உன்னை பின்னி பிணைந்து வைத்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு அழிகிறது. ஆவியானுடைய ஆளுகைக்கு முன்பதாக எந்த அசுத்தமும் நிற்க அதிகாரம் இல்லை. எந்த அசுத்தத்திற்கு நிற்க அதிகாரம் இல்லை. எந்த விழுந்து போன கிரியும் இனிய தேவ ஜனத்தை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஒப்பு கொடுக்கிறவர் மேல உன்னத ஆளுகை வெளிப்படுகிறது. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல பரலோக பிரசன்னம் வெளிப்படுகிறது. பரம் திறந்து தேவ மகிமை அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம், தேவனுடைய உன்னத புயம் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக பிரசன்னத்தை உணர்கிறோம். ஆமென். பரலோக பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆமென். பரம் திறந்து தேவ மகிமை வல்லமையாய் வல்லமையாய் ஸ்ரீ அவல சிகரத்துனரபரனா. ஹல்லேலூயா.
கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ரிகதா சிகரபரதரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தொடுகிறபடியா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கரம் தொடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ரிதகலா சிகரபலதரா ரிகபல சம்துராதரா ரிகபல் பௌஷாரதன ரகசியாதனரா. விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேரு. அவருடைய சர்வாங்க சுகம் உனக்காக வெளிப்படும், அவருடைய சர்வ வல்லமை உனக்காக வெளிப்படும். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்திலும் கர்த்தருடைய சர்வ வல்லமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்திலும் கர்த்தருடைய உன்னத வல்லமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்திலும் கர்த்தருடைய சுகமாக்குகிற தழும்புள்ள கரத்தின் வல்லமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகதலப ஷஹரதனரோ. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதியாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதியாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். யோர்தானின் தடைகள் எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். சொல்லுவா, உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம். ஆவியானவரே,
தமது வார்த்தையை அனுப்பி தமது ஜனத்தை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பாடையை தொட்டு மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினது போல கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம். அவருடைய கரத்திலே வல்லமையும் சத்துவமும் உண்டு. ஆமென். தேவ சமூகத்தில் நின்ற மோசேக்காக கர்த்தருடைய கரம் எகிப்து தேசத்தில் நீட்டப்பட்டு பயங்கரமானவைகளை நடப்பித்தது போல கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உனக்காக கர்த்தர் தமது கரத்தை நீட்டுகிறார். அவருடைய பயங்கரங்கள் வாழ்க்கையில உண்டாகிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய பயங்கரங்கள் வெளிப்படுகிறது. ஆமென். உன் வியாதியின் மேல கர்த்தருடைய பயங்கரமான கரம் வைக்கப்படுகிறது. பயங்கரமான பராக்கிரமசாலியே, யுத்தத்தில் வல்லமை உள்ள கர்த்தாவே, பயங்கரமான பராக்கிரமசாலியே, எங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிற உன்னதமான தெய்வமே. ஆமென். தேவ ஜனமே அப்படியே சத்தம் உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன் வீட்டை சுற்றிலும் பாளையம் இறங்குகிறார். கர்த்தருடைய பயங்கரமான கரம் உன் வீட்டை சுற்றிலும் ஆளுகை செய்கிறது. உன் வீட்டில் மறைந்து மறைந்து கிரியை செய்கிற அந்த அந்தகார வல்லமைகள் இந்த இரவோடு சுட்டரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. ரக்காதி ஷிகாபாபாலதரா. இதோ அக்கினி தழல் உன் வீட்டுகளில் விழுகிறது. அக்கினி தழல் ஒவ்வொரு குடும்பங்களில் விழுகிறது. அக்கினி தழல் ஒவ்வொரு குடும்பத்தையும் சுற்றி பாளையம் இறங்குகிறது. ரக்கபா ஷிகபல துனரகசியாதனரோ ரிகபல் பௌஷா ரகதன் கடாரமனோ ரி லௌடா ரக்கப்தர் கடரகசியா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பாளையத்திலே உலாவி உன் தேவனா இருப்பேன் என்று. ஆமென். இது கர்த்தர் உன் பாளையத்திலே உலாவுகிற சமயம். கர்த்தர் உன் பாளையத்திலே உலாவுகிற சமயம். உன் எல்கைகளை அவர் காவல் செய்கிற சமயம். உன் எல்கைகளை காவல் செய்யும்படியாய் அவர் தமது தூதர்களை நிறுத்துகிற நேரம். விடாதீங்க. அப்படி சத்து உயர்த்தி ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய பயங்கரங்களை காணும் வரை, கர்த்தருடைய பயங்கரமான செயல் உன் குடும்பத்தில் வெளிப்படும் வரை, அவருடைய ரகசிய செயல் உன் வீட்டில் உண்டாகும் வரை ஜெபிக்கிறதை நிறுத்தாத. ஜெபிக்கிறதுல மாத்திரம் சோர்ந்து போகாத. லக்கப்தல் பௌடா ரகதல் கடபௌ ஷம்துராதனா. அநேக நாட்களாய் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இன்றோடு இன்றோடு வெட்கத்தோடு திரும்புகிறது. ஆமென். உனக்கு முன்பதாக முதுகை காட்டி ஓடுகிறது. ரக்காதி ஷிகாபாபாலதரமா ரிபாலதரமனதரஸே. கர்த்தர் உன்னை ஜெபிக்க வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் தமது உருவின பட்டயத்தோடு எழுந்தருளும்படியாகவே உன்னை என் பாதத்திலே காத்திருக்க வைத்தேன் என்று சொல்லுகிறார். ரிபாலா ஷிகாபாபாலதரா ரிகபாபாலதுரஹசியாதனரவனா ரிலாடகமனரதனா. இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த ஜெபம் உன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைக்கு ஆராதிக்கிற இந்த ஆராதனை உன் வீட்டில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும். இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். இனி சத்துரு உன் குடும்பத்தில் இருக்க முடியாது. ரக்கபா ஷிகரபா. நீ உன் குடும்பத்தை விசாரிக்கும் போது, நீ உன் வீட்டை விசாரிக்கும் போது, நீ உன் பிள்ளைகளை விசாரிக்கும் போது அதில் யாதொரு குறைவையும் காண மாட்டாய். அதில் யாதொரு குறைவையும் காண மாட்டாய். கர்த்தருடைய பயங்கரமான செய்கைகளுக்காக சோத்திரம். கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகளுக்காக சோத்திரம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்பட்டிருக்கிறபடியே சோத்திரம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வல்லமையாய் வெளிப்பட்டது போல தேவனுக்கு காத்திருக்கிற ஜனமே, உனக்காக கர்த்தருடைய வல்லமை விளங்கி இருக்கிறது. ரிகபாபாலா ஷிகபாபாரதனரா ரிகம்தா லதரகசியாதனரோ ரிபல் பௌஷே ரிகமன பௌச்சியாரபலதரா ரிகபல பௌஷந்துராதனரா. ஆமென் ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், என் வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ரிகபல ஷிகரதனோ. என்னை நம்பி வந்தாய் அல்லவோ, நான் உன்னை வெறுமையாய் விடுவேனோ? அல்லேலூயா. இன்று காண்கிற இந்த வியாதியை இனிமேல் காண மாட்டாய். இன்று பார்க்கிற இந்த பிசாசை இனிமேல் நீ பார்க்க மாட்டாய். இன்று பார்க்கிற இந்த உபத்திரவங்கள் இனி உன்னை தொடாது. கர்த்தர் முடிவுக்கு வர பண்ணுகிறார். ஓ ரக்கதபா ஷிகரபலா. அப்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்த உயர்த்தி ஸ்தோத்திரமயா ஸ்தோத்திரமயா ஸ்தோத்திரமயா. இதோ ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண. அவருடைய கிருபை உனக்கு உண்டாகிறது. நீ ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆமென் 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 ஆமென்.
என் நாமத்தின் மகிமை பிரஸ்தாபத்திற்காக நான் தெரிந்து கொண்ட ஸ்தானம், நான் தெரிந்து கொண்ட இடம். ஆமென், ஆமென். என் வல்லமையுள்ள கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன், உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். Rakabala shikabala taramanaro ribabala daraganara rikabala shigarabala dara rikam taradina hantaradina rabaladura rigam dal kadarabalaga siyatunaro rigam shikarabala dara. ஆமென். வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி விழுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய அக்கினி, வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி விழுகிறபடியா ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலே ஆமென் அக்கினியும் கல்மலையுமாக ஆமென் தமது வல்லமையை விளங்க பண்ணின கர்த்தர் எகிப்து தேசத்திலே அக்கினியாய் கல்மலையாய் தமது பயங்கரங்களை நடப்பித்த கர்த்தர் இதோ எல்கைகளிலே கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. அப்படி சத்த உயர்த்தி ஜெபி ஜெபி. ஆமென், ஆமென். அநேகருடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் செய்கிற கிரியைகளை அநேகருடைய கண்கள் காண துவங்குகிறது. ரிகபல ஷிகபல தரமா ரிபல ஷிகரபல தரா ரிலௌடா ரகமா மனதல சிகரபல. கர்த்தருடைய வல்லமை உள்ள காற்று, கர்த்தருடைய பெருங்காற்று எல்லா அசுத்தங்களையும் அடித்து வெளியேற்றுகிறது. கர்த்தருடைய பயங்கரமான காற்று, வானத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை உள்ள காற்று, பரலோகத்திலிருந்து வீசப்படுகிற பரிசுத்த காற்று ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த காற்று வீசுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். வியாதிகள் வெளியேறுகிறது, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, பிள்ளை சூனிய கட்டுகள் சுட்டெரிக்கப்படுகிறது, மந்திரவாதங்கள் இனி செயல்பட முடியாது. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Rilala damana shakara dalara rikababa baba la shibala daramana ribabala darakam taradi rabala daraboshe rigala damana handure dalabauti arabarabala rikabarabala shamdure birahasiya taraham darabala ribala gadamana shahala taramana ro rikabarabo shandura darahasiya laude ரகதாரந்தல் கடரபலதுரபா ரிஹௌஜ ஹஷ்யாத்தல் கடரபலதரா ரிபம்தர் கடகம் தரபௌஷ்யாரபரபலபா ரிகபலபௌடம் தர்கடகஸ்யாத்தனரோ. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே
ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாருமில்லை. 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 நீ ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலும் கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் உன்னத ஆளுகை உண்டாகிறபடியா ஸ்தோத்திரம். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை சகோதரி, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆமென். இதோ உன்னுடைய அந்தரங்கங்களை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆமென். நீ அந்தரங்கத்தில் படுகிற பாடுகளை, பிரயாசங்களை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆமென். வெளியிலே சொல்ல முடியாமல் நீ துகைத்து கொண்டிருக்கிற காரியங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன். நீ என் கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை, உன் காரியங்கள் என் கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை, உன் சூழ்நிலைகள் என் கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் அந்தரங்கங்களில் அசைவாடுகிறார், அந்தரங்கமான காரியங்களில் அசைவாடுகிறார். தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். இதோ ஆமென். கர்த்தர் தம் பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்படுகிறார். கர்த்தருடைய கரம் தொடுகிறது. ஆமென். மனக்குழப்பத்தின் ஆவிகள் வெளியேற்றப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். புத்தியை பேதலிக்க பண்ணுகிற அசுத்தங்கள் அழிகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். வீணான டென்ஷன்கள், கோபங்களை உண்டு பண்ணுகிற அசுத்தங்கள் அழிகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்திற்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை நான் தொடுவேன், என் பிள்ளைகளை நான் தொடுவேன். எவர்கள் விசுவாசத்தோடு என் சமூகத்தில் நிற்பார்களோ அவர்கள் என் கரத்தின் வல்லமையை காண்பார்கள், என் கரத்தின் புயத்தை காண்பார்கள், என் கரத்தின் வல்லமையை காண்பார்கள். இதோ விசுவாசம் உள்ளவளாய் பெரும்பாடுள்ள ஸ்ரீ கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது எப்படி ஒரு உன்னத வல்லமை புறப்பட்டதோ அதே போல கர்த்தரிடத்தில் கிட்டி சேருகிறவன் மேல, தேவ சமூகத்தில் கிட்டி சேருகிறவன் மேல கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் வைக்கப்படுகிறது. உன்னத வல்லமை தொடுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகா பாபா ஷிகராபாலா ரிகாமா ரதிரபௌச்சி ஆரவனா. ஆமென். உன் இருதயம் இன்னும் தேவனை நோக்கி அப்படி கதறட்டும். கர்த்தர் தம் கரத்தை உயர்த்தினார் என்றால் யாராலையும் அதை திருப்ப முடியாது. அவர் தமது கரத்தை உனக்காக உயர்த்துகிறார் என்றால் உனக்கான ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தாமல், உனக்கான நன்மையை உன் கண்கள் காணாமல் அவருடைய கரம் வெறுமையாய் திரும்பாது. உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்காமல் அவருடைய கரம் வெறுமையாய் திரும்பாது. ஆமென். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆமென். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளி தமது கரத்தை வைக்கிறார். நினைத்தருளுகிறவரே, நினைத்தருளி ஆசீர்வதிக்கிறவரே, நினைத்தருளுகிற கர்த்தாவே, நினைவு கூறுகிற தெய்வமே உமக்கு நன்றி. நினைவு கூறுகிற பரிசுத்தரே உமக்கு நன்றி. நினைவு கூறுகிற ஆத்தும மணவாளனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஓங்கிய புயத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நீட்டப்பட்டிருக்கிற வலது
வலது கரத்திற்காக உமக்கு நன்றி. வல்லமையும் சத்துவமும் நிறைந்த உம்முடைய பலத்த கரத்திற்காக நன்றி. ஆவியானவரே, உம்முடைய புயத்தின் பலத்தினாலே உம்முடைய ஜனத்தை நீர் பலத்தால் இடைகட்டுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனே கர்த்தர் தமது புய பலமாய் மாற்றுகிறார், தமது பலனாய் மாற்றுகிறார், தமது உன்னத பலத்தினாலே இடைகட்டுகிறார். ரீபாலா கப்தரா சிகபல பௌத்தியாரபனா ரீபாலா சிகபர பல பௌத்தியாரனோ. Hallelujah, hallelujah, hallelujah. Ribala kadala shigaba bala taro. Hallelujah, hallelujah, hallelujah. அப்படி ஒரு விசை கூட ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவருடைய மகத்துவங்களை பேச துவங்குவோமா? ஆண்டவருடைய மகத்துவங்களை அப்படியே பேச துவங்குங்க. இணைந்து ஜெபிங்க, இணைந்து ஜெபிங்க. ரீபாலா தகபா ஷிகபா பலதரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. உன் மாமிசம் பலகீனம் உள்ளதுதான், ஆனா உன்னில் இருக்கிற ஆவியானவர் உற்சாகத்தின் ஆவியானவர், உனக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் உற்சாகத்தின் ஆவியானவர் உன்னை சோர்ந்து போக விடுகிறது இல்லை. ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லா வெண்கல கண்களிகளும் உடைக்கப்படுகிறது, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுக்கிறார். ரீபல் கபால் அஷிகரதனா. அவருடைய கரம் நன்மையானவைகளை செய்து முடிக்கும். உன் கண்கள் காணாத அற்புதங்களை, உன் கண்கள் காணாத நன்மைகளை அவர் உனக்காக ஆயத்தப்படுத்தி உன் கரத்திலே வைக்கிற கர்த்தர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதோ இதோ பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தப்பட்டு என் சமூகத்தில் வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விசுவாசத்தோடு என் பாதத்தில் வந்து நில். ரீபல் கபாஷிகரம்தனே. நான் உனக்கு வைத்திருக்கிற பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை உனக்கு தரும்படியாக ஆயத்தப்பட்டவராய் என் சமூகத்திலே வந்து நில். ஆயத்தப்பட்டவராய் என் சமூகத்திலே வந்து நில். ரீகாதல ஷிகரபலதரா ரீபல் பௌஷபலதிரப ஹப்சியாதனரோ ரீபல் கம்தர் கடகசியாதனரா. இதோ தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசித்து என் பாதத்தில் வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். வாஞ்சிக்கிறவரை கர்த்தர் நிரப்புகிறார். வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. Lika bala shagara balada ribala diraham shantaradene ragasiadene ribala bo shabara bara bara bo tiarabana diham tarkabara bala diraba ribala hadala shahara manaro ribala hatiga bavtara ragasia ribal bo shehamano dirabala ribal kadara mano diragasiadene. ஆவியானவரே, நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர், நீர் எவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூறுகிறீர். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து காத்திருக்க வைத்து நன்மைகளை சுதந்திரிக்க வைக்கிற கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நல்லவராய் வெளிப்படுகிறவரே, பெருமூச்சின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற உன்னதமான தேவனே, ஆமே. மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பிரதியட்சமாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற ஜனம் இன்னார் என்று நீர் அறிந்து செயல்படுகிறீரே. உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு திரும்புகிறது இல்லையே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிறவரே. ஹalleluya. ரிகதல ஷிகரபலதனா உன்னத தேவனே, இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட இன்னுள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட
அன்பு கூறுகிற நல்ல தெய்வமே. அம்மே, அந்த வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமாட்டியுடைய கண்களை நோக்கி இருக்குமா போல, இந்த வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, எங்கள் கண்களும் எங்கள் இருதயமும் உம்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு ரட்சிப்பும் மீட்பும் உம்மிடத்திலிருந்து மாத்திரம் உண்டு என்று என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது ஆண்டவரே. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். என் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், என் பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், அவன் குடும்பத்திற்கு தேவையான உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு, மீட்பு, சகாயம், பாவ மன்னிப்பு, ஆமென், கிருபைகள் என் ராஜாதி ராஜாவிடத்திலிருந்து வரும். ஆவியானவரே, வார்த்தையின்படியே ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறபடியா ஸ்தோத்திரம். இன்னும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை காண பண்ணுவீராக, இதிலும் பெரிதானவைகளை காண பண்ணுவீராக. ஆமென். இன்றைக்கு கர்த்தரின் வியாதிகளை சுகமாக்கினார் என்று சாட்சி சொல்லுகிறவர்களை எழுப்புவீராக. பிசாசுகளை துரத்தினார் என்று, கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார் என்று சாட்சி சொல்லுகிறவர்களை எழுப்புவீராக. கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தந்தார், கர்த்தர் எனக்கு சுகத்தை சௌக்கியத்தை தந்தார் என்று அநேக ஆயிரங்களை கர்த்தர் சாட்சிகளாய் எழும்ப பண்ணுவீராக. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம் வல்லமையான காரியங்களை நடப்பித்து முடிக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உங்களுடைய தயவுள்ள சித்தத்திற்கு இங்கே தொடர்ந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே பொறுப்படுத்தி ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தெய்வமும் ஈசாக்கின் தெய்வமும் யாக்கோபின் தெய்வமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளில் யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி முதல் ஆசீர்வாதமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். தேவனுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த பிளவானது மாற்றப்பட்டு ஒரு ஏமாற்றுக்காரனாயிருந்த யாக்கோபு ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆமென் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, ஆண்டுடைய சமூகத்திலே ஆமென் யாக்கோபு பெற்ற இரண்டாவது ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 32:11. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்க கடந்து வரும்போது அவன் பயத்தோடு கூட கடந்து வருகிறான். தன் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய மனைவி தாய்மார்கள் கூட வருகிறவர்களுடைய பாதுகாப்பை குறித்து பயந்து ஆண்டுடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதம் ஆமென் பயத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஏதோ ஒரு காரியம் நமக்கு முன்பதாய் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம். கடந்த நாளில் ஒரு தகப்பனார் பாருங்க, எதுக்குமே பயப்படாத தகப்பனார் தன்னுடைய சரீரத்திலே வியாதி நிமித்தமாய் மரண போராட்டத்திலே அவர் ஐயோ நான் மரித்து போய்விடுவேன், மரித்து போய்விடுவேன், என்னை ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் என்று சொல்லி கத்துனாராம். பயம். அல்லேலூயா. வியாதி நம்மை ஒருவேளை பயமுறுத்தலாம்.
அல்லது தேவைகள் நம்மை பயமுறுத்தலாம், பிள்ளைகளுடைய காரியங்கள் நம்மை பயமுறுத்தலாம், ஏதோ ஒரு காரியம் நமக்கு முன்பதாய் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இதற்கு பின்னணியாய் இருப்பது ஒரு சத்துருடைய வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும், உன் புருஷனாருடைய நிலைமை என்ன ஆகும், இவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடத்தை நீ எப்படி தீர்ப்ப, இந்த வீடை நீ எப்படி கட்டி முடிப்ப, நீ இந்த இடத்துல எப்படி தலைநிமிர்ந்து வாழுவ, இப்படின்னு சொல்லி சத்துரு அநேக காரியங்களை முன்பதாய் கொண்டு வருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் இந்த யாக்கோபும் பயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிற நேரத்தில் பாருங்க, ஆண்டவரோடு கூட அவன் போராடி ஜெபிக்கிறான். ஜெபித்து முடியும் போது அந்த பயப்படுத்தி கொண்டிருந்த அந்த பயத்தின் வல்லமை அவனை விட்டு மாறினது. அல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நாம ஆமென் அடைக்கலமாய் இருக்கிற நமக்கு அவராலே பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பயந்து பயந்து சாக வேண்டும் என்று பிசாசு திட்டம் போடுகிறான். அல்லேலூயா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. யாக்கோபு தீர்மானம் எடுத்தான், நான் பயத்தோடு கூட வாழ விரும்பல. ஆமென். பயத்தை ஜெயித்த, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயங்கொண்ட கர்த்தருக்கு முன்பதாக இந்த காரியத்தை நான் கொண்டு போறேன்னு சொல்லி ஆமென் ஆண்டவருக்கு முன்பதாக அந்த காரியத்தை கொண்டு போறான், ஜெபிக்கிறான். ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனையை கொண்டு ஆமென் நம்ம இந்த நாளில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாம அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்து ஆமென் ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் இந்த நாள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை மாறி போகும், இந்த கடன் பாரம் மாறி போகும், நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளை நமக்கு நம்பிக்கை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ அன்பு ஒரு மனுஷனை மூடும் போது முதலாவது பாவம் மாறுகிறது. பாவம் மாறும்போது பாருங்க, அதற்கு பின்னணியாய் நின்று போராடுகிற பயம் மாறி போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆதாம் ஏவாள் சொல்றாங்க, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறதுனாலே பயந்து இருக்கிறோம்னு சொல்லி. அல்லேலூயா. பாவம் வந்துட்டுன்னு சொன்னாலே பயம் வர ஆரம்பித்துரும். அல்லேலூயா. ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவமானது கழுவப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டி நமக்கு அடிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அதே போல ஆமென் கோலியாத்து சவுலுக்கு முன்பதாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வந்து நின்று கொக்கரித்து கொண்டிருந்த போது ஆமென் பயப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தாவீதோ ஆமென் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற தாவீதோ ஆமென் அந்த சத்துருக்கு பயப்படவில்லை, அந்த பொல்லாங்கனை ஜெயித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன பயமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே கொண்டு வருவோமா? ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் எந்த மரண அலைகள் வந்தாலும் சரி, துர்ச்சன பிரவாகம் எனக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் சரி, ஆண்டவரே இன்னைக்கு நான் உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி யாக்கோபை போல போராடி ஜெபிக்க ஆயத்தமாவோம். அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, என்ன காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? பயம் என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நீ சோர்ந்து போக வேண்டும், நீ வியாதிப்பட வேண்டும் என்று சாத்தான் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பயம். ஆமென். ஆண்டவர் மேல நம்பிக்கையை இழக்க பண்ணி, இனி உன்னுடைய வாழ்க்கையில இனி நீ வாழ முடியாது, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடும், சத்துரு அப்படியே கொண்டு போயிடுவான் என்று சொல்லி பயத்தை கொண்டு போடுவான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னுடைய கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, என்னை நான் முழுவதும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சத்துரு பயமுறுத்தினாலும், எந்த மனுஷர்கள் பயமுறுத்தினாலும்,
எந்த வியாதி என்னை பயமுறுத்தினாலும், எந்த தேவைகள் என்னை பயமுறுத்தினாலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற என் தேவனே, உம்முடைய சட்டைகளுக்குள்ளாய் நான் வந்திருக்கிறேன். யாக்கோபு வந்தது போல நான் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாய் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே, நிறைவான பலன் எனக்கு உண்டு ஆண்டவரே, நிறைவான பலன் எனக்கு உண்டு ஆண்டவரே. எனக்கு முன்பதாய் எந்த காரியம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த சாத்தான் பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ, எந்த பொல்லாங்கன் பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ, எந்த பொல்லாங்கன் ஆண்டவரை வெல்லுவிழித்துக் கொண்டிருக்கிறானோ, அவனுடைய கிரியை இந்த நாளில் அழிக்கப்பட வேண்டும். இந்த நாள்ல மாறி போகணும். இந்த நாள்ல அதில் ஒரு ஜெயம் உண்டாகணும். இந்த நாள்ல அதில் ஒரு வெற்றி உண்டாகணும். ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. யாக்கோபை போல கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவருடைய கரம் உனக்கு நேரா நீட்டப்படுகிறது. ஆண்டவருடைய கரம் உனக்கு நேரா நீட்டப்படுகிறது. ஆமென். பரலோக தேவனை நம்பி, ஆமென், உற்சாகத்தோடு கூட பரலோக தேவனை நோக்கி பார்த்து உன்னுடைய அபய குரலை எழுப்பு. உன்னுடைய சூழ்நிலையை சொல்லு. நான் பயந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தில் பயந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த வியாதியை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கையில, என்னுடைய பிசினஸ்ல ஆண்டவரே இந்த காரியம் என்னை பயமுறுத்துகிறது. ஆண்டவரிடத்தில் சொல்லு, சொல்லு, சொல்லு. ஆண்டவரை நோக்கி சொல்லு. இந்த பயமுறுத்துகிற சாத்தான் என்னை விட்டு மாறணும் ஐயா, என்னை விட்டு மாறணும் ஐயா. ஆமென். எனக்கு இந்த நாள்ல ஒரு விடுதலை வேண்டும். இரவுல தூங்குனா தூக்க வரலப்பா, இரவுல தூங்குனா தூக்க வரலப்பா. ஆண்டவரே, என்னை பயமுறுத்துகிறா, என் சூழ்நிலையை முன்பதாய் கொண்டு வந்து பயமுறுத்துகிறா. கர்த்தாவே, கர்த்தாவே, என் சத்தத்திற்கு செவிகொடும். கர்த்தாவே, என்னை விடுவிக்கும்படியா தீவிரியோ. நாவ திறந்து ஜெபமனுங்க. ஹalleluya. ஓ ரிஷாகாலாரா. ஆமென். உன் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், உன்னுடைய அபய குரலை கேட்கிற கர்த்தர், உன் அழுகுரலை கேட்கிற கர்த்தர். நீ கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் கெஞ்சி கெஞ்சி அழ அழ, ஆமென், உன்னை சுற்றிலும் போராடுகிற சத்துருவின் வல்லமைகள், ஆமென், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் லேண்டுக்கு விரோதமாய், உன் வீட்டுக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய வேலைக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு விரோதமாய் ஓ போராடுகிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் ஓ சுட்டரிக்கப்படுகிறது, ஓ சுட்டரிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா, ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ, உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பல. ஆமென். நீ பயப்படாத. எந்த சத்துரு உனக்கு விரோதமாய் வெல்ல விளைத்தாலும் நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. ஆமென், 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 ஆமென். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஆமென். உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமென், ஆமென். உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீ ஜீவனம் பண்ணும்படியாய் உனக்காக ஒரு நீரூற்றை ஆயத்தப்படுத்துகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஜீவனம் பண்ணும்படியாய் உனக்காய் ஒரு நீரூற்று. இத்தனை வருட காலமும் அடக்கப்பட்டிருந்த வழி உனக்காய் திறக்கிறது. உனக்காய் நன்மை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya. ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா, ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். நீ பயப்படாதே. கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பதாய் நீ செல்லும் போது, ஆமென், யுத்தம் பண்ண செல்லும் போது நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிறார். கர்த்தர் எனக்கு முன்பதாய் யுத்தம் பண்ணுகிறார். விசுவாசத்தோடு சொல்லு. நீ சொல்ல சொல்ல ஆமென், சத்துரு வெட்கப்பட்டு போகிறார். சத்துரு வெட்கொண்டு விழுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாரா ஷாகாலாரா.
ஓ ரீமா லாபா ராகாலாரா பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து மாறுகிறது. உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆமென் பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. ஆமென். படிக்க உட்கார்ந்தாலே ஓ பயம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. இப்பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அந்த ஆவிக்கு விரோதமாய் அந்த பொல்லாத ஆவிக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இந்த வேளையில உனக்காய் கிரியை நடக்கிறது. நீ ஆண்டவரோடு கூட போராடு. ஆண்டவரோடு கூட கெஞ்சி கெஞ்சி ஜெபி. ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாரா ஷகாலாரா ஓ ரீமா லாரா ஷகாலாரா மரண கணிகை மரண பயம் ஆமென். எதை எடுத்தாலும் மரண பயம். அந்த மரண பயத்தை கர்த்தர் இந்த நாள்ல உடைத்து போடுகிறார். ஆமென் ஹalleluya. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயம் கொண்ட இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. உனக்கு ஒரு ஜெயம் உண்டாகிறது. இன்னைக்கு உனக்கு ஜெயத்தின் நாள். நீ ஜெயிக்கிற நாள். ஆமென். பயம் என்கிற சாபம் உன்னை விட்டு மாறி போகிறது. இரவிலே தூக்கம் வராத வண்ணமாய் ஓ தூக்க மாத்திரை பயன்படுத்துகிற உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சாபம் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு மாறி போகிறது. கரங்களை தட்டி துதி இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா லபா லபா ரஷகலாரா ஓ ரிமா லபா ரிமா லபா ரிமா லபா ரபரா. உன் சரீரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறது. விசேஷித்த மகிமையினாலே நீ மூடப்படுகிறாய். ஆண்டவருடைய மகிமை உன் மேலே இறங்கி வருகிறது. ஆமென். இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஓ ரிமா லபா ரஷகலாரா ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லபரா. ஆமென். நீ பலம் கொண்டு திடமனதா இரு. ஆமென். நீ பலம் கொண்டு திடமனதா இரு. சோர்ந்து போகாத. பலத்தை பெற்றுக்கொள். உன்னதமானவருடைய பலத்தை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆமென். என்னிலே பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? கர்த்தருடைய பலத்திலே பலனடை. ஆமென். பலத்தை பெற்றுக்கொள். உன்னத பலத்தை பெற்றுக்கொள். ஹalleluya hallelujah. ஓ ரிமா லபா ரஷகலாரா ஓ ரிமா லபா ரஷகலாமா லிமா லபாரா. ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ சோர்ந்து போகாத ஆத்துமாவே. நீ சோர்ந்து போகாத. நீ பயப்படாத. ஆமென் ஆமென். சீசர்களோடு கூட அந்த படகுல இறந்த கர்த்தர் உன்னோடு கூட உண்டு. உன் வாழ்க்கை படகுல உண்டு. உன்னோடு கூட இருக்கிறார். நீ காற்றை கண்டு பயப்படாதே. ஆமென். அலை கடலை கண்டு பயப்படாதே. திகையாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே. அவிசுவாசியா இராதே. நீ விசுவாசியா இரு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். விசுவாசத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். விசுவாசத்தை கொடுக்கிறேன். மலையை பேர்க்கத்தக்கதாக ஒரு விசுவாசத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். ஓ ரீமா லாபா லாபா ரஷகலாரா. விசுவாசத்தை தூங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தரிடத்துல கேளு. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் நான் பயப்படக்கூடாது. அந்த தானியேலை போல பயப்படக்கூடாது. ஜெபிக்கிறவன் பயப்பட மாட்டான். ஜெபிக்கிறவன் பயப்பட மாட்டான். எந்த பிரச்சனை குறித்து பயப்பட மாட்டான். எந்த காரியத்தை குறித்து துவண்டு போக மாட்டான். தானியேலை போல விசேஷித்த அபிஷேகத்தை மேல கர்த்தர் வைக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ஓ சிங்க கபி உனக்கு முன்பதா இருக்கட்டும். அக்கினி சூளை உனக்கு முன்பதா இருக்கட்டும். நீ பயப்பட மாட்டாய். ஓ ரிமா லபா லபா ரஷகலா ரிமா லகலாரா ஓ ரிமா லபா ரஷகலா ரிமா லகலாரா. ஆண்டவரே மகு சௌதுரா. ஆவியானவரே மகு சௌதுரா. ஓ ரிமா லபா லிபா லா ரஷகலாரா. ஹalleluya hallelujah. ஓ ரிமா லபா ரஷகலாரா. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு புயபலமாய் இருக்கிறார். உனக்கு புயபலமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. மரண அலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் துர்ச்சன பிரவாகம் உன்னை பயப்படுத்தினாலும் இன்னைக்கு கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். அவர் உனக்கு ஆதரவா
இருக்கிறார். அவர் உனக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். ஆமே, சத்துருடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்காத வண்ணமாய், வில்லு விழித்துக் கொண்டிருக்கிற பந்தனங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத வண்ணமாய் உன்னை நடத்துகிற கர்த்தர், உன்னை நடத்துகிற கர்த்தர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓ ராஷா காலாரா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே, இந்த இரவு வேளையில போராடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உம்முடைய உன்னத அக்கினி ஓ இறங்குவதாக, உன்னத அக்கினி ஆளுகை செய்வதாக. ஹalleluya, ஹalleluya. ஓ ரிமா லபா லாரா ஷகலாரா. ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென், பயப்படாத, நீ பயப்படாத. ஆமென், உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் சூழ கர்த்தர் பாளையம் இறங்கி இருக்கிறார். நீ பயப்படாதே சகோதரே, நீ பயப்படாதே. உனக்காய் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உன் பிள்ளை குறித்து பயப்படாதே. உன் பிள்ளைகளுக்காக தேவ தூதர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்த இருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவ தூதர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமே, எல்லாத சாத்தானை கண்டு பயப்படாதே. ஓ ரிபா லாபா லாபா ரா ஷகலா மாரி ஷகலாரா. ஆமென், ஆமென், ஆமென். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நாம திறந்து சொல்லு, உமது கோலு உமது தடியுமனை தேற்றோ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலு உமது தடியுமனை தேற்றோ. ஹalleluya. ஓ ராஷா, ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எந்த மனுஷன் உன்னை பயப்படுத்த முடியும்? எந்த மனுஷன் உனக்கு விரோதமாக நிற்க முடியும்? ஆமென். விடுதலையோடு துதி, விடுதலையோடு துதி. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. ஓ ரிமா லாபா லாபா ரா ஷகலா ரிமா லாபா ரா ஷகலாரா. ஓ ரிமா லாபா ரபோ ஷபலபா லிமா லபரா. ஓ ரிமா லாபா ரா ஷகலாரா. அக்னிக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறாரம்மா, அக்னிக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறாரம்மா. சிங்க கபிக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறாரம்மா. ஆமென். உன் சோதனை நினைத்து நீ புலம்பாதே, உன் உபத்திரவத்தை நினைத்து நீ புலம்பாதே. ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அக்னியின் மத்தியிலே உலாவி கொண்டு அக்கினின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை அக்கினி ஜோலையாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டு, பெற்றுக்கொள். பரிசுத்த அக்கினி உன் மேல இறங்கி வருகிறது. ஓ ரிமா லாபா ரா ஷகலாரா. ஓ ரிமா லபா ரபோ ஷகமா லிமா லாரா. ஓ ரி ஷகலா ரிமா லாபாரா. விடுதலையோடு, விடுதலையோடு கர்த்தர் புதிய கிருபைகளை தருகிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக யுத்தம் பண்ணத்தக்கதாக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு யுத்த குதிரை. நீ ஒரு யுத்த குதிரை. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ பயப்படாத. கரங்களை தட்டி ஆண்டவரை துதி. ஹalleluya. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சூளை நெருப்போ அவர் உன்னை காத்து. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு. அவர் உன்னை காத்திடுவார். அவரே, அவரே, அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். ஆமெனப்பா. சிங்கக்கபி விசுவாசத்தோடு.
அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கவியில் நான் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் பனித்துளியா என்னை நினைத்தார். சத்தமா எல்லாரும் சிங்கக்கவியோ சூளைனர் தாங்கிலா அவர் என்னை உன்னை காத்திரப்பட்டு. சிங்கக்கவியோ சூளை நெருப்ப அவர் என்னை காத்திடுவார். ஒரு கூட சிங்கக்கவியோ சூளை நெருப்ப அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலோ என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலோ இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமே. கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்கிற ஆத்மாவே உன் இருதயத்துக்குள் இருக்கிற பயம் விலகுகிறது. பயம் விலகுகிறது. வியாதி என்ன பயம் விலகுகிறது. போராட்டம் என்ன பயம் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த வேளையில் அற்புதம் செய்கிறார். பரிசுத்த தேவன் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன் மேலே பிரியமா இருக்கிறேன் என்று. ஓ பயப்படாதே, உன் மேல தேவ ராஜ்யம் இறங்கி வருகிறது. பலத்த சத்துவத்தோடு கூட தேவ மகிமை உன் மேல இறங்கி வருகிறது. விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியோ மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கோ நீ பயப்படாதிருப்பாய். ஆமே. இருளில் ஆமே ஆமேன் செயல்படுகிற சத்துரின் வல்லமைகள் எல்லாம் இந்த நாளிலே செயலற்று போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நீ போராடி ஜெபிக்க ஜெபிக்க ஆமே உன் குடும்பத்துக்கு விரோதமாய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துரின் வல்லமைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாத வண்ணமாய் நிர்மூலமாகி போகிறது. விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லு. Hallelujah, hallelujah. Oh Rima Laba Rashakalara. Oh Rima Laba Rashakalara. கர்த்தர் ஒரு பட்சத்தில் இருக்கிறாராமா. நீ பயப்படாத. மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் உனக்கு என்ன செய்ய முடியும்? மண்ணான மனுஷனை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாய். நீ பயப்படாதே. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஆமே. மனுஷனை கண்டு பயப்படுகிறாய். ஆமே. தேவனை நீ நினையாமலோ உன் மனதில் வையாமலோ போகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், என்ன நீ மறந்து போகிறாய். ஆமென், என்ன நீ மறக்காதே ஆத்மாவே, என்ன நீ மறக்காதே. மனுஷன் உனக்கு என்ன செய்வா? நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கரம் பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஆமென். உனக்கு துணையாள, உன்னை தேற்றுகிற தேற்றரவாள. ஆமென். உன்னை யாரும் விசாரிக்க இல்லைன்னு சொல்லுற. ஆமென். விசாரிப்பற்ற நிலைமையில் இருக்கிற உன்னை விசாரிக்கிற கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஓ ரிஷபா லிமா லாபா ராஷாகா லாபா ரிமா லாபா ராஷாகா லாரா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். உன் மீட்பர் உன்னை ரட்சிக்கும்படியாய், உன்னை விடுவிக்கும்படியாய் உனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஆமென் மரித்து உயிரோடு எழுந்த ஆமென் மீட்பர் சொல்லுகிறார், ஆமென், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஓ ரிமா லாபா ராஷாகாலா ரிமா லாகாலாரா. ஆமென் 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 ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். முடிவு வரியந்தம் நடத்த வல்லமை உள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரோ இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவர், நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே.
அவருடைய இரத்தத்தை உனக்கு கிரயமாய் சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். பயப்படாது. ஆமென். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காய் தந்திருக்கிறேன். ஆமென். மீதமுள்ள காரியத்தை உனக்கு தராமல் இருப்பேனோ? நீ பயப்படாது. ஆமென். உன்னுடைய குறைவுகளை நினைத்து பயப்படாது. உன் தேவைகளை நினைத்து நீ பயப்படாது. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வெளிப்பட்டிருக்கிறதற்கு நன்றி. ஆமென். அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்கு நன்றி. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையான ஈவுகள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதற்கு நன்றி. மாமிசமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க. ஓ ரிமா லாபா லாபா ரா ஷாகாலா ரிமா லாபா ராபா ரா ஷாகாலாரா. ஆமே ஆமே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபித்தார். யாக்கோபு வெட்கப்படவில்லை. யாக்கோபு வெட்கப்படவில்லை. இப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஓ நானாதே, நீ லட்சியம் அடைவது இல்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென். நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரிமா லபா லாரா ஷாகாலாரா. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லமா லிமா லபாரா. ஓ ரிமா லபா ரா ஷாகாலாரா. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரிமா லபா ரா ஷாகாலாரா. நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். உங்களை உள்ளம் கைக்குள்ளே ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவர் என் கண் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பயப்படாதே. ஹalleluya. ஓ ரிமா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென் ஆமென். अनेक அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். ஓ ரிமா லா ரா ஷாகாலாரா. ஆமென். ஹalleluya. ஓ ரிமா லா ரா ஷாகாலாரா. Hallelujah. Ori malabali malabarabo shabalabali malabarabara. Hallelujah. 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. அப்படியே இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேரா உயர்த்தி யாக்கோபு இரவிலே போராடி ஜெபித்தான். அவன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பயமும் அந்த இரவிலே தானே மாற்றப்பட்டது. உன் வாழ்க்கையில நீ எதை குறித்து பயந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் அந்த பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட விரும்புகிறார். ஒரு விசை கூட பரலோக தேவனை நோக்கி சிந்தை சிதறாத வண்ணமாய் அவருடைய முகத்தை நோக்கி பார். உனக்கு கேடகமும் உனக்கு அடைக்கலுமாய் இருக்கிற தேவனை நோக்கி பார். பரலோக தேவனை நோக்கி பார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் என்று உண்டோ? என்னாலே ஆகாத காரியம் என்று உண்டோ? உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள், உன் வழிகள் அல்ல என்னுடைய வழிகள். வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய நினைவுகளும் இருக்கிறது. நீ கிரகிக்க கூடாத காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் காண செய்வேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அது உன்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். இது எப்படி நடந்தது? என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இது எப்படி நடந்தது? நான் நினைத்தது ஒன்று அல்லவா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடந்தது இன்னொரு காரியம் அல்லவா, நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே என்று சொல்லி நீ ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஆண்டவர் நடத்துவார். பயப்படாதே.
பரிசுத்த தேவனை நோக்கி பாரு, உன் சந்ததி பரிசுத்த சந்ததி எனப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சந்ததி பரிசுத்த சந்ததி எனப்படும். இன்னைக்கு நீ யாக்கோபை போல போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். உன் சந்ததியை பரிசுத்த சந்ததியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததியாய், என்னால் நடத்தப்படுகிற சந்ததியாய், என்னால் பாதுகாக்கப்படுகிற சந்ததியாய் உன் சந்ததியை மாற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின் பிரகாரமா இன்னைக்கு நீ உன் பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய். ஆமென். உன் பிள்ளைகள் பாதாளத்திற்குள்ளே போய்விடுமோ என்று சொல்லி நீ விசுவாசித்து ஜெபிக்கிற உன்னுடைய ஜெபம் கேட்டு அவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. ஓரி மாலா பாலா வரா வரா. ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காத்தே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே காலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே காலங்காதே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்தீர், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை கைவிடாத கர்த்தர், உன்னை கைவிடாத கர்த்தர். யாக்கோபை நடத்தி வந்தது போல யாக்கோபுடைய பயத்தை ஒரே இரவிலே மாற்றினது போல உன்னுடைய பயத்தை ஆண்டவர் இந்த நாளிலே மாற்றி போடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமே. உன்னுடைய பயம் மாறி போகிறது, உன்னுடைய மரண பயம் மாறி போகிறது, உன் குடும்பத்தை குறித்த பயம் மாறி போகிறது, உன் பிள்ளைகளை குறித்த பயம் மாறி போகிறது. ஆமேன். பயம் மாறி போகிறது. நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ, உன் வியாதியை குறித்த பயம் மாறி போகிறது. மருத்துவர்கள் இது முடியாது, இனி மரணம் தான் தஞ்சம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பயத்தை எடுத்து போடுகிறேன், அந்த மரண பயத்தை எடுத்து போடுகிறேன். இன்னைக்கு உனக்கு ஆச்சரியமான அற்புதத்தை நான் காண பண்ணுகிறேன், அதிசயத்தை காண பண்ணுகிறேன். ஓ பயமுறுத்துகிற பொல்லாத வல்லமை இன்னைக்கு உன்னை விட்டு மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீ அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே நீ நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறாய். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.
அப்படியே ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆபிரகாமின் தெய்வமும் ஈசாக்கின் தெய்வமும் யாக்கோபின் தெய்வமுமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வல்லது கரத்தை பிடிக்கிறதற்காக அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுமா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுமா. நீ நன்றி பலிகள் செலுத்த 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 ஆண்டவருடைய அளவில்லாத பிரசன்னம் உன் மேல இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துகிறார். அவருடைய பிரசன்னம் உன் மேல இறங்கி வந்து நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமே, அவருடைய பிரசன்னம் உன் மேல அப்படியே அமர்ந்து சொல்லுகிறது, நான் இருக்கிறேன்னு. ஆவியானவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத. எதை குறித்து பயந்தாயோ அந்த பயத்தை உன்னை விட்டு நான் எடுத்து போடுகிறேன், உன்னை விட்டு நான் எடுத்து போடுகிறேன். ஆமீன். அந்த பயப்படுத்துகிற அந்த பொல்லாங்கு திகில் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு மாறுகிறது. அதை எடுத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, யாக்கோபை போல் ஆண்டவரே, யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோபை போல் ஆண்டவரை போராடி ஆண்டவரை காத்திருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாவது நாள்ல பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, கொடுத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே, நீர் பயமுள்ள ஆவிய அல்ல ஆண்டவரே, அன்பு பலனுமுள்ள ஆவியை கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டி இருக்கிற தேவருக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் நிறைத்திருக்கிற தேவருக்கு நன்றி. அன்பு ஆண்டவரே, ஓ பயத்தை புறமே தள்ளு. உம்முடைய அன்பு, தேவ அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆண்டவரே நிறைத்திருக்கிற தேவருக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தை நிறைத்திருக்கிற தேவருக்கு நன்றி. ஓ பட்ட மரம், ஓ துளிர் விடுகிற தேவருக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது. இனி என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் தான் தஞ்சம் என்று சொல்லுகிற ஆத்மாவே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ பட்ட மரமும் துளிர்விடும். ஆமென். துளிர்விட பண்ணுவேன். பயப்படாதே, உன் வாழ்க்கை துளிர்விடும், வாழ்க்கை துளிர்விடும், துளிர்விடும், துளிர்விடும் ஆண்டவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே, ஆமென், உன்னதத்திலிருந்து நிறைவான பலன் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்பட்டும், ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பட்டும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிரசன்னம் நிரப்புவதாக. கர்த்தர் நன்மைகளை காண செய்யும். அற்பமான எண்ணெய் எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.